கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1601 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசனுடைய புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் பின்பகுதி சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவார்கள், அப்பொழுது அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார். எகிப்திலே மற்ற ஜனங்களை வாதித்து கொண்டிருந்த எகிப்தின் ஜனங்களை தேவன் வாதையினால் அடிப்பார். ஆனால் அடித்து அப்படியே விடவில்லை, அடித்து குணமாக்குவார். எப்பொழுது தெரியுமா? கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவார்கள். மனம் திரும்பின ஒருவன் ஜெபிக்கிற பொழுது அவனுக்கு சுகம் உண்டாகும். அன்றைக்கு எகிப்திலே ஆண்டவருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பிள்ளைகளை ஒடுக்கி கொண்டிருந்தார்கள். அப்படி ஒடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக ஆண்டவர் ஒடுக்குகிறவர்களை ஒடுக்கினார். எகிப்தியரை வாதையினால் அடித்தார். ஆனால் அவர்கள் மனம் திரும்புகிற பொழுதோ அவர்கள் ஜெபத்தை, அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களுக்கு சுகம் தந்தார். இன்றைக்கும் கூட நீங்கள் மனம் திரும்புவீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு சுகம் பலன் தர ஆயத்தமாயிருக்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்திலே சந்தோஷம் உண்டாகும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததின் நோக்கமே, தான் தோன்றித்தனமாக வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்கள் ஒரே வழியில் வாழ வேண்டும். அதுதான் இயேசு கிறிஸ்து காட்டிய வழி. அதற்காகத்தான் வந்தார். மனம் திரும்ப அழைக்க வந்தார். எனவே மனம் போன போக்கில் வாழ்கின்ற மகனே, மகளே, மனம் திரும்பு. கர்த்தர் உன்னை அழைக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எகிப்திலே வாழ்ந்த ஆண்டவருடைய பிள்ளைகளை எகிப்தின் ஜனங்களும் பார்வோனும் ஒடுக்கினார்கள். அப்படி ஒடுக்கப்பட்டதை ஆண்டவர் பார்த்தார். ஆண்டவர் பார்த்து அவர்களுக்குள்ளே வாதையை உண்டாக்கி அவர்களை ஒடுக்கினார். அவர்கள் மனம் திரும்புகிற பொழுதோ அவர்களை குணமாக்கினார். இன்றைக்கும் ஒடுக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற மகனே, மகளே, உன்னுடைய வாழ்க்கையை சீர்தூக்கிப்பார். நீ ஏதோ ஒன்றிலே விழுந்திருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்திலே நீ தவறி போயிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உன்னை அழைக்கிறார். சகோதரனே, சகோதரியே, மனம் திரும்பு, உன்னை குணமாக்குவார். இயேசுவை ஏற்றுக்கொள். உனக்கு பாதுகாப்பும் பராமரிப்பும் ஆசீர்வாதமும் கிடைக்கும். இயேசுவிடத்தில் வா, இளைப்பாறுதலை தருவார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர் உன்னை தம் இரு கரம் நீட்டி அழைக்கிறார். வா, ஆசீர்வாதத்தை இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொள்வாய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.